ஹலோ பிரைஸ்லார், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனால கூட பிரசங்கியில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை அறிவுரை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு டைம் பாஸுக்காகவோ நீ தேவாலயத்துக்கு போகாதே, நடையை முதலாவது காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தமாய் வாழு, பரிசுத்தமாய் இருந்து பரிசுத்தமாய் என்னுடைய ஆலயத்துக்குள்ளே நீ வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூடர்களைப் போல எதையும் செஞ்சுட்டு கண்டதையும் சாப்பிட்டு காரியங்களையும் செய்துவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக போய் பயபக்தியாய் காணப்படுவது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய பாவனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆலயத்துக்குள்ளே மட்டும் பயபக்தியாக இருந்துவிட்டு நம்ம ஆலயத்துக்கு வெளியிலே வரும்போது ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும் வகையில் எந்த ஒரு வாழ்க்கையும் நாம் வாழக்கூடாது என்று பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நீதிமானாகவும் வெளியில் அக்கிரமக்காரர்களாக நாம் வாழக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே முதலாவது நம்ம வாழ்கிற இடத்துல ஆண்டவருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்ம குடும்பத்தை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும். நம்முடைய செய்கிற வேலையில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்ம எல்லா காரியங்களிலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்து நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால் சொத்து சேர்த்து வைக்கிறதல்ல, சொத்தை அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் தம்மை உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட ஆலயத்துக்கு போகும்போது துணிகரமாக எந்த ஒரு வார்த்தையையும் பேசாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையில் சுருக்கமாக இருக்க வேண்டும். நமக்கு தேவையில்லாத காரியங்களில் ஒரு அலட்டிக்காமல் தேவையில்லாத காரியத்தில் நாம் மூக்கை நுழைக்காதபடிக்கு எல்லாவற்றிலேயும் நம்மை பத்திரமாக நாம் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதான நாம் நம்முடைய நடைகளை காத்து கொள்ள வேண்டும். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை நீ கேளு, இந்த வார்த்தையை என்ன சொல்லுகிறதோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்வா என்றால் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார். நீ பாட்டுக்கும் இஷ்டப்படி நடக்காதே, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதன்படி நான் என்ன சொல்லுகிறேனோ அதற்கு நீ கீழ்ப்படிவா என்றால் அதற்கு அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் காத்து நடப்போம். அதை கேட்கறது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய நடைகளை உமக்கு முன்பாக என்னை ஸ்திரப்படுத்துங்க, என்னுடைய நடைகள் உமக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக கிருபை வரங்களை தாரும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் கிருபை வரங்களை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளை கூட நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நல்லதும் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் மூடர்களைப் போல நாங்கள் கண்டதையும் செய்துவிட்டு அடுத்தீட்டாய் நம்முடைய ஆலயத்துக்கு வராதபடிக்கு பரிசுத்தத்தோடு வாழ்ந்து பரிசுத்தத்தோடு எங்கள் குடும்பத்தை நடத்தத்தக்கதாக, எங்களுடைய வேலையில் நாங்கள் உண்மையுத்தமாய் நடக்கத்தக்கதாக, எங்களுடைய நடைகளை காத்துக்கொள்ளத்தக்கதாக, எல்லா பாவசாவ ரோகங்களுக்கு எங்களை விலக்கி மீட்டு பாதத்தோடு நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வெளியில் ஆலயத்துக்கு உள்ளே வரும்போதும் வெளியில் வாழும்போதும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை வரங்களை தந்து நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றும் உடைய கரம் கூர்ந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.